शेषाद्यवंशकलशोरविपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदात्रेकलिङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्ये सुतन्गुणाब्धिम् सन्तत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. 453வது வார்த்தை. முமுக்ஷுவாய் பிரபந்தனாயிருக்கும் மகனுக்கு அறிய வேண்டும் அர்த்தம் நாலுண்டு. 4 அர்த்தத்தை அறிய வேண்டும். இதில் அத்தியாயமாயிருப்பவம் 4 உண்டு. அறிய வேண்டும் விஷயம் 4, அத்தியாயம் 4, 8. அவை எவையெனில் பிராபியமும் பிராபிய அத்தியவசாயமும் ஒரு செட்டு, பிராபகமும் பிராபக அத்தியவசாயமும் 2 செட்டு, ஆச்சாரமும் ஆச்சார அத்தியவசாயமும் 4வது, போஜனமும் போஜன அத்தியவசாயமும் 8. இதில் பிராபியமாவது, இதுக்கு வியாக்கியானம் என்ன பண்றது அப்படின்னா, பிரபந்தனான முமுக்ஷு பிராபியம் பிராபகம் ஆச்சாரம் போஜனம் ஆகிய 4 விஷயங்களையும் ஒவ்வொன்றிலும் அத்தியவசாயம் எனப்படும் உறுதிப்பாட்டையும் அறிய வேண்டும் என்று இருக்கின்றது இந்த வார்த்தை. அவையாவதான் முதல். பிராப்தியமாவது அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்த நிவர்த்தி பூர்வகமாக அச்சிதாதி மார்க்கத்தாலே ஒரு தேச விசேஷத்திலே போய் அங்குண்டான பரிபூர்ணமான பகவத் அனுபவ பிரீத்தியாலே பிறக்கும் கைங்கரியம், இது பிராபியம். அப்புறம் இதில் அத்தியவசாயமானது கைங்கரியத்தை ஒழிந்துள்ள தர்மார்த்த காமங்களிலும் மோட்சத்தில் கைவல்யம் முதலான புருஷார்த்தங்களிலும் அபோக்யதா புத்தி பூர்வகமாக இக்கைங்கரியமே பரமப்பிராபியம் என்றிருக்கை. இதில் பிராபகமாவது சௌலபியாதி கல்யாண குண விசிஷ்டனுமாய் விக்கிரக விசிஷ்டனுமாய் இருந்துள்ள ஈஸ்வரன், அவன்தான் பிராபகன். இதில் அத்தியவசாயமாவது பெரிய விராட்டியர் புருஷகாரத்தாலே அவன் தானே உபாயம் என்றும் உபாயாந்தரங்களான கர்ம ஞான பக்திகளில் கால் தாழாதே இவ்வுபாயமே நிரபேட்சோபாயம் என்றிருக்கை. அத்தியவசாயம் உனக்கே நாமாள் செய்வோம் என்றிருக்கை. இதில் ஆச்சாரமாவது உபாயஸ்வீகாரம் பண்ணினவன் யாவதாயுஷம் மனோவாக்காயங்களாலும் ஸ்வரூப அனுகூலமாக பக்திக்கும் வர்த்தனம், ஸ்வரூபத்துக்கு தகுந்தமாக இருக்க வேண்டியது. அதாவது பரவியூக விபவ ஆதிகளில் காட்டில் அர்ச்சாவதாரத்தின் நிலைமையிலே பக்திப்புரவணரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வக்கில் அனுகூல வித்திகளை கொண்டுகையும் பிரதிகூலங்களை தவிர்ந்து வத்திக்கையும். இதில் அத்தியவசாயமாவது கீழ்ச்சின்ன அனுகூல வித்திகளை கொண்டுகையும் பிரதிகூலங்களை தவிர்கையும் செஞ்சமெடுத்து கியாதி லாப பூஜைகளை பெற்றவன் இதில் சித்த பிரயோஜனார்த்தமாகவும் பகவத் பிராப்திக்கு சாதனமாகவும் பிரதிபத்தி பண்ணி செய்யாதே இவ்வாச்சாரமே ஸ்வயம் பிரயோஜனம் என்றிருக்கு. கடைசி இது 4வது. இதில் போஜனமாவது நியாயார்ஜிதமான திரவியத்தை கொண்டு குக்ஷி பூர்த்தியிலே அன்வையாதே
துன்னிவிருத்தி மாத்திரமே பிரயோஜனமாக ஜீவிக்கும் ஜீவனம். இதில் அத்தியவசாயமாவது அனுகூலத்தை நெருக்கி ஜீவிக்கும் ஜீவனம் என்ன, பிரதிகூலர் பக்கல் சாபேட்சனாய் ஜீவிக்கும் ஜீவனம் என்ன, அமுதுபடி சாத்துப்படிகளுக்கு அருகமான திரவியங்களிலே சாபேட்சனாய் ஜீவிக்கும் ஜீவனம் என்ன, இவத்தில் கால் தாழாதே நியாயார்ஜனமான திரவியத்தை கொண்டு தேக யாத்திரை நடத்துகை பிரபன்ன கிருத்தியம். வியாக்கியானம் என்ன சொல்ற? பிராபியமாவது அஜானம், கர்மம், வாசனை, ருச்சி, தேக சம்பந்தம் ஆகிய தடைகள் நீங்க பெற்று அச்சிதாரி மார்க்கத்தாலே பரமபதத்துக்கு சென்று அங்கு எம்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவிப்பதால் ஏற்படும் உகப்பாலே விளையும் அவன் உகந்த கைங்கரியம். முதலாவது ஏ பி ஏது? இதில் அன்வயமாவது தர்மம், அர்த்தம் என்னும் புருஷார்த்தங்களிலும் மோட்சத்திலும் கைவல்யம், ஸ்வார்த்த பகவதனுபவ கைங்கரியங்கள் ஆகியவற்றிலும் இவை இனியவை என்று சுரூபத்துக்கு தகாதவை என்னும் எண்ணத்தோடு பரார்த்த அனுபவ கைங்கரியமே பரமப்பிராபியம் என நினைத்திருக்கை. இது அத்தியாவசாயம். இரண்டாவது பிராபகமாவது சௌரபியம் விதமான ஆஷ்டேன சௌகரியாபாரக குணங்களோடும் ஞானம், சக்தி முதலான ஆஷ்டித காரிய ஆபாரக குணங்களோடும் கூடியவனாய் திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனான சர்வேஸ்வரன் அவனே பிராபகன். இதில் அத்தியவசாயமாவது பெரிய விராட்டியார் புருஷகாரத்தாலே அவனே உபாயம் ஆகிறான் ஆகிறாலே கர்மம், ஞானம், பக்தி முதலான மற்ற உபாயங்களில் இடியாமல் எம்பெருமானே வேறெதையும் எதிர்பாராது உபாயமாயிருப்பவன் என்று நினைத்திருக்கை. மூணாவது ஆச்சாரமாவது இப்படி எம்பெருமானையே உபாயமாக பற்றினவன் இவ்வுலகில் இருக்கும் வரையில் பரம், யூகம், விபவம், அந்தரியாமி என்றும் நிலையைகளை காட்டிலும் அச்சாவதாரத்தில் நீர்மையில் மிகவும் ஈடுபட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்தில் அனுகூலமான காரியத்தை செய்யும் பிரதிகூலமான காரியங்களை செய்யாமல் இருப்பதும். இதில் அத்தியாவசாயமாவது இதை செய்யும் போது புகழுக்காகவோ லாபத்துக்காகவோ பிறர் கொண்டாடுவதற்காகவோ இம்மை மறுமை பலன்களுக்கு சாதனமாகவோ எண்ணிச் செய்யாமல் இந்த ஆச்சாரமே ஸ்வயம் பிரயோஜனம் என்று நினைத்திருக்கை. நாலாவது போஜனமாவது நியாயமாக சம்பாதித்த பணம் முதலானவற்றை கொண்டு வயிற்றை நிரப்புவதையே குறிக்கோளாக கொள்ளாமல் பசியை போக்கும் வழக்கு உண்ணும் உணவு. இதில் அத்தியவசாயமாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களை சமப்படுத்தி உண்பது, அவைஷ்ணவர்களிடம் பொருள் பெற்றுண்பது, எம்பெருமானுக்குரிய பொருள்களை கைப்பற்றி உண்பது ஆகியவற்றை செய்யாமல் நியாயமான வழியில் சம்பாதித்த பொருள்களை கொண்டு வாழ்கையே நடத்துகை. இது பிரபந்தரை தெரிய வேண்டும் 4 விஷயத்தை அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். 454வது வார்த்தை ஸ்வரூபத்தில் உணர்த்தியும் 8 சொல்றார். சுரக்ஷணத்தில் அசக்தியும் பிரபத்தியில் துவரையும் பிராபகத்தில் அத்தியவசாயமும்
விரோதியில் பயமும் உத்தேசிய விஷயத்தில் கௌரவமும் உபகார விஷயத்தில் கிருக்கிரையும் உத்தாரக விஷயத்தில் பிரதிபத்தியும். சரி. திருவஷ்டாட்சரத்தின் முதல் பதத்தால் சேஷத்துவமும் இரண்டாவது பதத்தால் பாரதந்திரியமும் அறிவிக்கப்படுகின்றன. ஆகையால் சேத்தனன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள சக்தி இல்லை, தகுதி இல்லை. லயத்தின் உத்தரவாக்கியத்தால் சொல்லப்பட்ட பரார்த்தானுபவ கைங்கரியம் ஆகிற பரமபுருஷார்த்தத்தை பெறுவதற்கு அதன் பூர்வவாக்கியத்தால் சொல்லப்பட்ட சித்தோபாயமான தீயப்பதின் திருவடிகளே உபாயமாகும். ஆச்சாரியன் லயத்தை உபதேசிக்கும் போது அதை திருப்பி சொல்லி அத்திருவடிகளை பொத்துவதற்கு மேல் இவன் செய்ய வேண்டியது ஒன்றில்லை. அது சொல்றீங்க வார்த்தையில. ஸ்வரூபத்தில் உணர்த்தியாவது 8 சொல்றார். கண்டவரவனுடையார கடியேன் ஒருவர் புரியேனோ என்றிருக்கை. ஸ்வரக்ஷணத்தில் அசக்தியாவது என்னான் செய்கேன் யாரே கலகன் என்னேன் செய்கின்னாய் என்றிருக்கை. பிராபியத்தில் துவரையாவது மாகவை உகந்தன் காண்பதற்கெந்தனம் ஏகமென்றும் விராப்பகல் என்றே என்றிருக்கை. பிராபகத்தில் அத்தியவசாயமாவது களவாய் துன்பம் களையாதறிவாய் கலகன் மத்திரேன் என்றிருக்கை. விரோதியில் பயமாவது பாம்போடர் கூறியிலே பயின்றாப்போல் என்றிருக்கை. உத்தேசிய விஷயத்தில் கௌரவமாவது அவனடியார் சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே குருமோ பாவியேனுக்கு என்றிருக்கை. உபகார விஷயத்தில் கிருதজ্ঞதையாவது என்னை தீவனம் கிடைத்தாய் முருவித்தொடும் மனமே தந்தாய் உனக்கென் செய்கேன் என்றிருக்கை. உத்தாரக விஷயத்தில் பிரதிபத்தியாவது ஆவிக்கோர் பத்துக்கும்பு நின்றனால் அருகிலே அருகின்றிலேன் என்றிருக்கை. அர்த்தம் ஆழ்வார கொட்டேஷன் கொடுக்கிறார் 8 ஸ்வரூபத்துக்கு. அப்புறம் 2வது ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனை பெற்றார் ஜீவாத்மாக்களுக்கு அத்தியந்த பாரதந்திரிய சேஷத்துவங்கள் ஸ்வரூபம் என்று சதாச்சாரிய உபதேசமுகத்தாலே சகலவேத சங்கிரகமான ஸ்ரீ அஷ்டாட்சர மகாமந்திரத்திலே பிரதம மத்தியம பதங்களாலே தெளிய அறிந்து ஸ்வரக்ஷணத்தின் சக்தியும் பிராப்தியும் இல்லாமையாலே மந்திராந்தரம் என்கிற திருநாமத்தை உடைத்தான துவயத்தில் மந்திரத்னம் என்கிற திருநாமத்தை உடையதான துவயத்தின் உத்தரவாக்கியத்தாலே பிரதிபாதிக்கப்பட்ட பரமபுருஷார்த்த சித்திக்கு அதில் பூர்வவாக்கியத்தால் பிரதிபாதிக்கப்பட்ட சித்தோபாய பூதனான பியப்பதி திருவிடைகளையே உபாயமாக உடையனாக அதிகாரிக்கு ஸ்வ விசேஷணமான சகிருத் பிரபத்திக்கு மேற்பட அபேட்சிரமாஞ்சிறப்பு ஒன்றில்லாமையாலே கீதோபனிஷதாச்சாரியன் யாஜ்யத்தையா அக்கர்த்தவியமாக சித்தித்து அஷ்டாங்க யோகயுக்தமான கர்மயோகமும் திருபாயமான ஞான யோகமும் திருபாயமான பக்தி யோகமும் எல்லாத்திலும் அங்கத்வேன அனுமதிக்கப்பட்டதான வருணாஷ்டம யோக்கியதா ஆபாரக தர்மங்களும் தியாஜ்யம் மாமேகம் சரணம் ரஜா என்று உபாதேயத்தையா கர்த்தவியமாக விதித்த
ஷடங்க யோக யுக்தமான ஞாச வித்தியே அதிகாரமாய் இருக்கும். இது பூர்த்தி வார்த்தை. பாதியில் எழுதினேன் வியாக்கியானத்தை. என்ன சொல்ற? ஜயத்தில் உத்தரவாக்கியத்தால் சொல்லப்பட்ட பரார்த்தான அனுபவ கைங்கரியமாகிற பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்கு அதன் பூர்வ வாக்கியத்தால் சொல்லப்பட்ட சித்தோபாயமான ஸ்ரீபதியின் திருவடிகளே உபாயமாகும். ஆச்சாரியன் துவயத்தை உபதேசிக்கும் போது அதை திருப்பிச் சொல்லி அத்திருவடிகளை பற்றுவதற்கு மேல் இவன் செய்வது வேண்டிய ஒன்றுமில்லை. ஆகையாலே கீதாச்சாரியன் சரமஸ்லோகத்தில் கைவிடத்தக்கதாக விரித்த அஷ்டாங்க யோகத்தோடு கூடிய கர்மயோகமும் அதனால் ஏற்படும் ஞான யோகமும் அதனால் ஏற்படும் பக்தி யோகமும் இவை அனைத்துக்கும் அங்கமாய் இவற்றை அனுஷ்டிக்க திருப்தியை தரும் சந்தியாவந்தனம் முதலிய வருணாஷ்டம கர்மங்கள் இதனால் உபாய புத்தியோடு அனுஷ்டிக்க தகாதவை. கர்மஸ்லோகத்தில் என்னை உடனேயே சரணமாகப் பற்று என்று கை கொள்ளத்தக்கதாகையாலே செய்யத்தக்கதாக இருக்கப்பட்டதாய் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்யங்களை விலக்கிரிக்கை நம்மை அவன் ரட்சிப்பான் என்னும் நம்பிக்கை அவனை உபாயமாக வேணும் என்று வரிக்கை உபாயவரணம் தன்னாத்மாவை அவனிடம் சமர்ப்பிக்கை பரத சமர்ப்பணம் தன் கையில் எதுவும் இல்லை ஆகிஞ்சன்யம் என்ற அனுசந்திக்கை என்றும் 6 அம்சங்களை விட சரணாகதியே எம்பெருமானை அடைவிப்பதற்கு அதிகாரி விசேஷமாக இருக்கும். தத்விதா சரணாகதி அப்படின்னு சரணாகதி 6 ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் நிஷேத்து சொல்றார். பிரபத்தி விவரணம் அடுத்தது 455ஆம் வார்த்தை. பிரபந்தனுக்கு கீழ்ச்சென்ன உபாயத்தில் பிரவೃತ್ತಿ ஸ்வரூப விரோதி, உபேயத்தில் நிவர்த்தி பிராப்தி ருசி விரோதி. இவ்விரண்டார்த்தத்துக்கும் நிதர்சனபூத ஸ்வரக்ஷணக்ஷமராயிருக்கச் செய்தியும் தன்னுடைய ஸ்வரூப பாரதந்திரியத்தை முன்னிட்டுக் கொண்டு அசோக வரிகையிலே இருந்துள்ள பிராட்டியும் திருமால் நில் என்ற செய்தியும் தம்முடைய செல்லாமையை காட்டி பின்தொடர்ந்து அடிமைகளை இளைய பெருமாளும் இதுக்கு உதாரணம். என்ன சொல்றார் இங்கே வியாக்கியானம்? பிரபந்தனுக்கு தன்ரட்சணத்துக்கு தான் முயல்வது ஸ்வரூபத்துக்கு விரோதி. அசோகமணிகையில் இருந்த விராட்டி தத்தஸ் சதரிஷம் பவேத், என்னை ரட்சிப்பது ராமபிரானுக்கே தக்கது என்று இவ்விரோதி தன்னிடம் இல்லாமையை காட்டினாள். கைங்கரியத்தினின்றும் நீங்குவது பிராபிய ருச்சிக்கு விரோதி. பெருமாள் அயோத்தியிலேயே இரு என்று சொல்லியும் நிர்பந்தித்து வனத்துக்கு பின் தொடர்ந்து வந்து அடிமை செய்ய இளைய பெருமாள் இவ்விரோதி தன்னிடம் இல்லாமையை காட்டினார். ஜயத்தின் பூர்வகண்டத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் திருவிடைகளாகிற உபாயத்தை அனுசந்தித்தான். மூலம் என்ன சொல்றது அப்படின்னா,
துவயத்தில் பூர்வகண்டத்தை அனுசந்தித்தால் ஸ்வரக்ஷண நிமித்தமாக விலங்கி கிடந்த துரும்பு எடுக்க பிராப்தி இல்லை. உத்தரகண்டத்தை அனுசந்தித்தால் மடலெடுத்து புறப்படாதிருக்க பிராப்தி இல்லை. இவ்விரண்டு கண்டத்திலும் உண்டான அர்த்தானுசந்தானத்தாலே முமுட்சுத்வ அதிகார விருத்தமான காமிய கர்மங்களும் சாமானிய சாஸ்திரத்தால் பிரதிபாதிக்கப்பட்ட द्वादश வருஷக்காதி பிராயஷ்சித்தாதிகளும் அபசாரங்களும் அபசாரத்திரயங்களும் ஏவம் விதமான சாஸ்திரானுஷ்டானங்களுடைய லஜ்ஜாபிரசிரமாக ஸ்வரூபேண விட்டு கனிஷ்ட நிவர்த்தி பூர்வ வகையான இஷ்டப்பிராப்திக்கு சித்தோபாயத்தை ஸ்வீகரித்து ததனந்தரம் தன்னை பார்த்து நிர்பரனுமாய் சித்தோபாயபூதனமாய் ஆன ஸ்ரீயப்பதியை பார்த்து நிர்பரனுமாய் நிசம்சயமாய் காலம் போகா நின்றது, கர்மம் க்ஷயா நின்றது, பரமப்பிராபியம் குருகா நின்றது என்பது மேலே பிறப்புகிற பேட்டை பார்த்து கிருஷ்ணமனாமாய் இப்பிரதிபந்தகத்தோட இருக்கும் நாளும் பகவத் விஷயத்திலும் பாகவத விஷயத்திலும் ஸ்வரூபானுகூலமாக உபாய புத்தி இன்றியிலே அகங்கார மமக்கார ரஹிதனாய் ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியங்களை பண்ணியிருப்பவன் முக்த பிராயன். முக்தர் மாதிரியே ஆயிடுறான் இந்த மாதிரி இருக்கிறவன் அப்படின்ற திருக்குறள் வியாக்கியானம் என்ன சொல்கிறார்? ஜெகத்தின் பூர்வகண்டத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீவன் நாராயணன் திருவடிகளாகிற உபாயத்தை அனுசந்தித்தால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள அருகிலிருக்கும் துரும்பை எடுப்பதற்கும் தகுதி இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உத்தரகண்டத்தில் சொல்லப்பட்ட கைங்கரியத்தின் இனிமையை அனுசந்தித்தால் அதை பெறுவதற்காக மடலெடுப்பதே முதலான தகாத காரியங்களை செய்யாமல் இருக்கவும் முடியாது. இவ்விரண்டு கண்டத்தில் உள்ள அர்த்தங்களை அனுசந்தித்தால் முமுட்சுவானவன் காமிய கர்மங்கள் சாமானிய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பிராயச்சித்தம் முதலானவை ஆகவத அசக்கியாபசாரங்கள் மொத்தம் உள்ள வேறுபதனை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் ஆகியவற்றை இவற்றில் ஏற்கனவே ஈடுபட்டிருந்தார்க்கு லஜ்ஜையோடு ஈடுபட்டதற்கு லஜ்ஜையோடு கூட அடியோடு விட்டு தனக்கு அனிஷ்டங்களை போக்கி இஷ்டத்தை தருவதற்கு சித்தோபாயத்தையே பத்துவிள்ள தன்னை பார்த்து சித்தோபாயமான எம்பெருமானையும் பார்த்து நான் செய்ய வேண்டியது இனி ஒன்றுமில்லை, நமக்கு பேர் தப்பாது, காலம் செல்ல செல்ல நம் கர்மம் கழிந்து பரமப்பிராபியம் நெருங்குகிறது என்று பெறப்போகிற பேத்தை பார்த்தும் ஆனந்தமடையவனாய் சரீரமாகிற தடையோடு கூடியிருக்கும் சிறிது காலத்திலும் அகங்கார மமக்காரம் இல்லாமல் ஸ்வயம் பிரயோஜனமான ஸ்வரூப பிராப்தமான பாகவத கைங்கரியங்களை செய்து அவற்றில் உபாய புத்தியும் இல்லாமல் வாழ்வானாகியால்
இவ்வுலகில் இருக்கும் போதே பெரும்பாலும் முக்தி அடைந்தவன் என்று எண்ணத்தக்கவன். எப்படி ஒரு பிரபந்தம் நடக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த அனுசந்தானத்தாலே பிரபந்த லட்சணம், பிரபந்தன் பண்ண வேண்டிய காரியம், கொள்ளத்தக்கது செல்லத்தக்கது எல்லாம் சொல்றார். அடுத்தாவது 456வது வார்த்தை. அகில ஜெகத்ஹிதானுசாசனமான வேதத்திலும் வேதோபபிரம்மணங்களாக பிரவൃத்தங்களான ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலும் அவிகீதமாக பிரசித்தமாய் சர்வேஸ்வரனுடைய ஸ்வமாய் சர்வாத்மாக்களுக்கும் ஆபத்தரமாயிருந்துள்ள உபாயோபேயங்களை பிரதிபாதிக்கையாலே துவயமென்னும் திருநாமத்தை விளைத்தாயிருந்துள்ள வாக்கியத்வயம் பத்தர்த்தத்தை பிரதிபாதிக்கிறது. சகலம் அஷ்டாட்சராந்தஸ்தம் மந்திரம். அஷ்டாட்சரத்தில் விவரணம் துவயம், துவயத்தில் விவரணம் சர்வஸ்லோகம். துவயத்துக்கு ஆச்சாரிய திருவருகிரகீதமானது, திருமந்திரம் சாஸ்திர திருவருகிரகீதமானது, சர்வஸ்லோகம் சரண்ய திருவருகிரகீதமானது. ரெண்டிடத்திலையும் ஸ்ரீமத் சப்தம் இருக்கிறதுனாலே இது மந்திரத்னம், சதா உச்சாரியம். அதுக்கு பத்தர்த்தத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? ஸ்ரீயப்பதித்துவமும் 1, நாராயணத்துவமும் 2. நாராயணனுடைய சர்வலோக சரண்யமான சரணாரவிந்த யுகலமும் திருவடி சரணம், அதனுடைய பிராபகத்துவமும் 4. தத் கோச்சரமாய் சேதனகரமாய் இருந்துள்ள பிரார்த்தனா கர்ப்ப விசிரம்பமும் லக்ஷ்மி தத் வல்லபர்களுடைய நிகில ஆத்ம நித்திய கைங்கரிய பிரதானார்த்தமான நித்திய சம்பந்தமும் 6. கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரனுடைய நிதிசய போக்கியத்தையும் 7. சர்வஸ்வாமித்வம் நித்திய கைங்கரியமும் கைங்கரிய பிரதிசம்பந்தி விசேஷ நிவரணமும் 8, 9 ஆகிற அர்த்த விசேஷங்கள். ஈதிருஷார்த்த விசேஷ பிரகாசமான மந்திர விசேஷத்தினுடைய விவரண ரூபமாய் அபௌருஷேயமாயிருந்துள்ள திருவாய்மொழியில் 10 இப்பத்தத்தையும் பூர்வாச்சாரியர்கள் அடைவே சேர்த்து பிரசந்தித்துக் கொண்டு போருவர்கள். இந்த பத்தர்த்தத்தையும் திருவாய்மொழி 10 கொண்டு சேர்க்கிறார். இதில் முதல் 10 இது என்ன ஆரம்பம் அப்படின்னா, பிடிலோகாச்சாரியன் அருளிச்செய்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களில் ஒன்றான சார சங்கிரகம் என்ற ரகசியார்த்தம் சில சொல் வேறுபாடுகளுடன் இவ்வார்த்தையை நோக்கப்பட்டிருக்கிறது, அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. கஜமந்திரம் ஸ்ரீமத் நாராயண சரணம் பிரபத்தியே 5. ஸ்ரீமத்தே நாராயண ஆய நமஹா 4 என்றும் 9 பிரிவுகளை உடையது. இது எல்லாவர்களுக்கும் நன்மையை நியமிக்கும் வேதத்தில் கடவல்லையரும் வேதத்தை விளக்க வந்த ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் முதலானவற்றில் பல இடங்களிலும் ஏகரூபமாக புகழப்பெற்றது. இதுவே ஈஸ்வரனுக்கு பெரிய ஐஸ்வர்யமாயிருப்பது. எல்லா
ஆத்மாக்களுக்கும் சம்சாரமாகிற பேராபத்தை கடக்க உதவும் பெருந்தனமாயிருப்பது. உபாயத்தையும் உபேயத்தையும் 2 வாக்கியங்களாலும் உபதேசிக்கையாலே லயம் என்றும் திருநாமத்தை பெற்றுள்ளது. முற்கூறிய 9 பகுதிகளாலே பத்தர்த்தங்களை விளக்குகிறது. அவையாவனா 9 பதத்தாலே 10 அர்த்தத்தை விவரிக்கு. நாராயண பதத்துக்கு 2 அர்த்தம் சொல்ற. 7, 8, 10 10. ஸ்ரீமத் முதலாவது. இதில் முதல் பதத்தால் மலர்மகள் விரும்பும் நவரும் பேரலடிகள் என்றும் மதராள் மைந்தன் என்றும் திருமகளார் தரிக்கேழ்வன் என்றும் திருவின் மணாளன் என்னுடைய சூழருளானே என்றும் பூமகளார் தனிக்கேழ்வன் என்றும் மைந்தனை மலராள் மணவாளனை என்றும் ஸ்ரீயப்பிரித்தும் பிரதிபாதித்தமாயிற்று. ஸ்ரீமத் ஸ்ரீதேவிக்கு பதியாய் இருப்பவன் பரமாத்மா. அவரம் 2வது. 2ஆம் பத்தான் எம்பெருமான் நாரணர்க்கு நாராயண சொந்தம் என்றும் எம்பெரான் எம்மான் நாராயணனாலே என்றும் நாரணன் முழுவை ரகக்கொன்னாதன் என்றும் நாராயணத்தும் பிரதிபாதிதமாயிற்று. நாராயணா அவன் நாராயணன் என்றும் தனிப்பெயரை உடையவன். 3வது. 3ஆம் பத்தால் நான் மதராம் அடித்தாவரை அவத்துள்ளும் வாயுள்ளும் வைப்பார்கள் என்றும் அங்கதிரடியனென்கோ என்றும் அவன் ஆதபங்கயம் என்றும் அன்று தேறு கடவிய பெருமான் கனகடல் காண்பறிஞதோ என்றும் மூவிலகும் தொழிலேத்தும் ஸ்ரீரடியானே என்றும் நாராயணனுடைய சர்வலோக சரண்யமான சரணாரவிந்தயுகடம் திருவடி பிரதிபாதித்தமாயிற்று. சரணம் அதுக்கர்த்தம். அந்த நாராயணனுக்கு எல்லா உலகுக்கும் புகழாயிருக்கிற இத்திருவிழி தாமரைகள் உலா. அவர் 4ஆம் பத்தால் இளங்கினகர் அம்பரி வைத்தவர் என்றும் வல்வினை தீர்க்கும் கண்ணனை என்றும் சொல்வினை தீரா என்றும் வெயநோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வீயா என்றும் நீவின்றி தருவார் வினைபோகமேகும் பிரான் என்றும் நீவின்றி தருவார் வினைபோகமேவும் என்றும் பிறந்தும் செத்தும் நின்றரும் பேருமதீர்ந்தொழிந்தேன் என்றும் நோயே மூப்பிறப்பெருப்பி பிணியே என்று எளியா கூயே கொள்ளடியேனை கொடுதலும் காட்டேலே என்றும் வேட்டையெல்லாம் விடுத்து கூட்டெறிய திருவடிக்கள் கூட்டு நான் கண்டேனே என்றும் அகிரி உய்ய புகுமார் என்றும் உய்வுகாயம் மத்தின்மை தேரி என்றும் அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் ஹேதுவான ராமகத்துவம் பிரதிபாதித்தமாயிற்று. 4ஆம் பத்தால் சரண சப்தார்த்தம் அந்த திருவடி தாமரைகள் மோக்ஷோபாயமான் இருத்துவை. அடுத்தது பிரபத்தியே. அந்த திருவடித்தாமரையினை விஷயமாக அதுவே உபாயமாக வேணும் என்னும் பிரார்த்தனையை உள்ளடக்கிய மகா விஸ்வாசம் சேத்தனுக்கு இருக்க வேண்டும். அதுபடி 5ஆம் பத்தால் கவியேருக்கருளாய் என்னும் பாரதிக்கனின் பாரமே சரணாகத்தன் தொடைந்தாய் என்றும் துன்னால் அல்லால் யாவராலும் மன்னும் குறைவேண்டேன் என்றும் அவளை உயிருண்டான் கடல் அவையே சரணாகக் கொண்ட குரு சடகோகன் என்றும் நாமங்களாயருடைய நம்பெருமானடினே சேமங்கள் நன்குரு சடகோகன் என்றும் ஆகரக நம்பிரான் சரணே சரண் நமக்கென்றும்
நாள்தோறும் ஏகசிந்தேனாய் குருஹோ சடகோவன்மாரம் என்றும் பிரார்த்தனா கர்ப்ப விசிரம்பம் பிரதிபாதிதமாயிற்று. என்ன பிரார்த்தனை? அதுவே உபாயமாக வேண்டும் என்னும் பிரார்த்தனையை உள்ளடக்கிய மகாவிஸ்வாசம் சேதனுக்கு இருக்க வேண்டும். ஆறாம் பத்தால் திருமாமகளிருந்தாம் மலிந்திருந்து என்றும் அடிமை செய்வர் திருமாலிக்கே என்றும் ஒய்சிந்த ஒன்மதராள் கொழுனன் என்றும் என் திருமாறுவர்க்கென்றும் கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதே என்றும் கைங்கரிய பிரார்த்தனா கர்ப்பமான நித்திய சம்பந்தம் பிரதிபாதிதமாயிற்று. ஆறாம் பத்தால் ஸ்ரீமதே லக்ஷ்மி அவளுக்கு இனியனானா எம்பெருமான் ஆகிய இருவர் விஷயத்து 7 விஷயமாகவும் எல்லா ஆத்மாக்களும் உடலுக்காரெல்லாம் விடனாயிருந்தவர்களால் அடிமை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்திருப்பதற்கு உறுப்பாக இருவரும் என்றும் சேர்ந்திருக்கிறார்கள். மிதுனம். அப்புறம் 7ஆம் பத்தால் கண்ணலே அமுதே என்றும் அதென்னது 7ஆம் பத்து நாராயண சப்தம். கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் சர்வேஸ்வரன் கல்யாண குணங்களுக்கு கொள்கரமாயிருக்கிறானாகையாலே எல்லையற்ற இனிமை விளைவனாயிருக்கிறான். அல்லவே கண்ணலே அமுதே காருண்மகிலே என் கண்ணா என்றும் திருமாலின் சீர் இரத்திலும் திரைகிறமாறுவனோ என்றும் ஏழுலகை இன்பம் பயக்கா என்றும் கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரனுடைய நிர்திசய போக்கினை பிரதிபாதிதமாயிற்று. அடுத்தது அதிலேயே நரசமூகங்களாகிற அனைவருக்கும் சுவாமியாகவும் இருக்கிறான் நாராயணன். ஆறுங்களானா நித்தியவஸ்து பதியத்திகள். 8ஆம் பத்தால் அடியனேன் பெரிய அம்மானே என்றும் பின்னவர் கோன் நங்கள் கோனை என்றும் அமர்ந்த நாதனை என்றும் மூவலகாளி என்றும் நேர்பட்ட திருமூவருக்கும் நாயகன் என்றும் சர்வஸ்வாமித்துவம் பிரதிபாதிதமாயிற்று. ஆயா அதுக்கு அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் என்றும் கைங்கரியம் செய்வதே சேத்தனுக்கு பிராபியமாகும். 9வது வத்து. அண்டநாடாலே நின் திருவிழம் பங்கேற்றாள் திருவிழம் கொண்டு நின் கோயில் சேர்த்து பல்வடிகால் குழுகள் விழுவிந்தாள் செய்யும் என்றும் நின் தீர்த்த முடிவை குத்தேவல் என்றும் தொடர்ந்து குத்தேவல் செய்து என்றும் கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் என்றும் உருவென்று விரக்காள் வெட்டென்றும் ஆள் கொள்வானொத்து என்றும் நானும் மீளா அடைவு பணி செய்ய புகுந்தேன் என்றும் நித்திகையும் கரியம் பிரதிபாதிதமாயிற்று. மகா அந்த கைங்கரியம் என்னானந்தத்துக்காக என்னும் நினைவாகிற தடை சேத்தனுக்கு அடியோடு நீங்க வேண்டும். எல்லாம் கைங்கரியத்துக்காக. 10ஆம் பத்தால் தேர்கெடும் கடிது என்றும் கெடுமிடராஜவெல்லாம் என்றும் எழுமையும் ஏதும் விஷாரா என்றும் இப்பிறப்பெருக்கும் என்றும் உந்தன் திருவள்ளம் விடல் கிடந்தோறும் நாங்கள் வியக்க என்பதும் பெண்மையா ஆத்தோம் என்றும் பிணியொன்றும் ஷாரா பிரிவு கெடுத்தாளும் என்றும் பிரிவித்தேர் கடிந்தோம் என்றும் விண்டே கடிந்தா வினையா எனவெல்லாம் என்றும் அமரா வினைகளை என்றும் கடிதரகும் புகழொழித்தா என்றும் தடுமாத்த வினைகள் தெரித்தான் என்றும் பிரிவிக்கெடுத்தேன் என்றும் அல்லிதரும் சொல்லு பெற்றேன் என்றும் அபாவத்து வீடு பெற்றா என்றும் கைங்கரிய பிரதிபந்தக நிசேஷ விவரகம் பிரதிபாதிதமாயிற்று.
என்று சொல்றார். இப்படி துவயத்தில் அந்த கைங்கரியம் என் ஆனந்தத்துக்காக என்னும் நிர்வாகிற தடை சேதனனுக்கு அடியோடு நீங்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஸ்ரீபதித்வ பிரமுகங்களாய் கைங்கரிய பிரதிபந்தக விசேஷ நிபந்தன பரியந்தங்களாயிருந்துள்ள உபாதேயார்த்தங்களை பிரதிபாதிக்க கடவுளாயிருக்குள்ள வாக்கியத்வயமும் திருவாய்மொழியும் பகவத் சரணார்த்தியாய் பரபத்யுபாய பரராயிருக்கும் அதிகாரிகளுக்கு காலக்ஷேப ஹேதுவாகவும் ஈஸ்வர பிரீடனார்த்தமாகவும் யாவச்சரீரவாதம் வருகின்றேயம். இப்படி வியாக்கியம் இவற்றின் 9 பகுதிகளாலே விளக்கப்படும் பத்தர்த்தங்களையும் விவரணமாகியாலே தீர்க்க சரணாகதி என்று பெயர் பெற்றதாய் முந்தையாயிரம் என்கையாலே அபௌருஷேதமாஞ்சிருப்பதான திருவாய்மொழியில் 10 நம்மாழ்வார் விவரித்ததனார் என்று பூர்வாச்சாரியர்கள் அதை சிந்திப்பார்கள். இவ்வண்ணமாக செய்யப்பெரித்தம் தொடக்கமாய் கைங்கரியத்துக்கு தடையாஞ்சிருப்பதை அடியோடு நீங்குதல் ஈராக விழுந்த அறிய வேண்டும் மற்றங்களை அறிவிக்கின்றவாயான 2 வாக்கியம் கொண்ட துவயமும் திருவாய்மொழியும் எம்பெருமான் திருவடிகளை பெருவிரும்பி இருப்பவர்களாய் எம்பெருமானியை உபாயமாக கொண்ட பிரபன்னர்களுக்கு இவ்வுலகில் காலக்ஷேபத்துக்கு விருப்பாகவும் எம்பெருமானை உகப்பிப்பதற்காகவும் இவ்வுடல் விழும்பரையில் அனுசந்திக்கத்தக்கவை. தஸ்மந்திரகுமாரத்வாம் விவேகரட்சமாம் லக்ஷ்மீ வல்லபவரியத்தாம் வந்தே குருபரம்பராம்.